ஒரு ஐடி கம்பெனி, ஹெல்த் கேர் கம்பெனி, ஒரு ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டான கம்பெனி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ முன்னாலாம் அதுக்காக நிறைய நோட் புக் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறனால சிஸ்டமில் தான் எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எப்பயுமே ஓரளவு நல்ல டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரினா ஃபீல்டெலாம் போகணும் அப்படின்னா ஒரு சில ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் உங்களுக்கு. என்ன மாதிரினா ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஹெவியாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு டேட்டா வந்து என்ட்ரி பண்ண முடியும், அதை ஆர்கனைஸ் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் நீங்கள். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கணும். முக்கியமாக அதை விட பொறுமை இருக்கணும் உங்களுக்கு. நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். ஸோ இந்த மாதிரினா ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்டில் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து பார்த்தா கம்மியான டூரேஷன் தான், அது மட்டும் இல்லாமல் கம்மியான ஃபீஸில் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ரெலவ இப்படி ஒரு சிஸ்டமில் வந்து